இனி உங்க ஆட்டம் முடிஞ்சது. 2000 ஆண்டுகளாக எங்களுக்கான ஆதிக்கத்தை நாங்கள் செலுத்தியது போல மீண்டும் அப்படி ஒரு ராமராஜ்யத்தை நாங்கள் அமைக்க போகிறோம் அப்படிங்கிற இப்படி ஒரு த்ரெட் ஆனது இன்றைக்கு நம் கண் முன்னாடி நிக்குது. நீங்க பரமபத விளையாட்டில் ஒரு உயரத்துக்கு போய் திடீர்னு பாம்பு கடிச்சு அதல பாதாளத்துக்கு போய் விழுவது போல 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மண்ணின் மைந்தர்களாக இந்த துணைக்கண்டத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்த நம்மை பார்ப்பனர்களின் வருகைக்கு பிறகு ஓட்டாண்டியாக்கி, நான்காம் தர மக்களாக்கி, சூத்திரர்களாக்கி, பஞ்சமர்களாக்கி, இலிசாதிகளாக மாற்றி மீண்டும் நம்மளை அதல பாதாளத்துக்கு கொண்டு போனானுங்க. அதல பாதாளத்தில் இருந்த நாம கடந்த 100 ஆண்டுகளாகத்தான் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் போன்ற புரட்சியாளர்களின் உழைப்பால் மீண்டும் இந்த மண்ணில் குறைஞ்சபட்சம் மனிதனாக உலாவுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வோம் அப்படிங்கிற அடிப்படையில் 100 ஆண்டு காலகட்டத்தில் நமக்கான சுயமரியாதையை, மானத்தை உறுதி செஞ்சோம். ஆக இப்படியான சூழல்ல மீண்டும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி நாம் அடிமையாக இருந்தோமோ அப்படி ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான முன்னோட்டம் தான் இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசாங்கமே இணைந்து ஒட்டுமொத்த ஆதிக்க சக்திகளும் ஒருங்கிணைந்து மதசார்பற்ற நாடான இந்த நாட்டை ஒரு இந்து நாடாக அறிவிக்கும் விதமாகத்தான் ஒரு மசூதியை இடித்து பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை படுகொலை செய்து அவர்களுக்கு இவ்வளவு பெரிய அநீதி இழைச்சிருக்கோம் அப்படிங்கிற குற்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாம இந்த நாடானது ராமருக்கான நாடு, இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா தேசிய இனங்களுக்குமான முதன்மை கடவுள் ராமர் மட்டும்தான் அப்படிங்கிற இப்படி ஒரு பார்ப்பன தந்திர அரசியலை நம் மீது திணித்து அதில் ஒரு வகையில் வெற்றியும் கண்டிருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. இதுலயும் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா ராமர் கோயில் திறப்பு விழா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாபர் மசூதி இடிப்பின் போது எடப்பாறை, மம்முட்டி, RDX வெடிமருந்துகளோடு பாபர் மசூதியை தவிர்ப்பதற்காக இந்த சூத்திர முண்டங்களும் பஞ்சம முண்டங்களும் போய் அந்த மசூதியை தரமட்டமாக்குனாங்க பாத்தீங்களா? அதை சார்ந்த யாருக்குமே அழைப்பு கிடையாது. மாறாக இந்த நாட்டில் உச்சபட்ச பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு, நட்சத்திரங்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்களை மட்டுமே சிறப்பு விருந்தினராக அழைத்து இவர்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தி இந்த கோயில் இன்னைக்கு திறந்திருக்காங்கன்னா இந்த கோயிலிலோ இனி வரப்போகக்கூடிய அரசியலிலோ உழைக்கும் மக்களுக்கோ, பஞ்சமர்களுக்கோ, சூத்திரர்களுக்கோ, பெண்களுக்கோ இடம் கிடையாது. இது வெறுமனே உயர் சாதி மக்களுக்கான அரசியல் மட்டும்தான் அப்படிங்கிறத சமிக்கையாக நேற்று உறுதிப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு.